ஐயோ இந்த தண்ணி பழத்தை ஏன்டா எடுத்தோம், போக போக நம்ம உண்மையே போட்டு உடைச்சிரும் போலுக்க அப்படின்ட்டு வந்து போட்டு குரூப்பிசம் பண்றாங்க சார். ஒரு சாப்பாடு விஷயத்துல இருந்து எல்லாத்துலயுமே சீப்பா தான் பிஹேவ் பண்றாங்க சார். விஜய் டிவி ஏன் பிக் பாஸ் டீமே இப்ப மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு டாஸ்க் கூட பண்ண விட முடியாங்க. ஆவுனா வந்து கேமராவை மறைச்சுக்கிறாராம். உள்ளுக்குள்ள 60 கேமராவுக்கு முன்னாடி போய் வந்து நான் டிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிடுது. ஏதாவது டாஸ்க் வச்சு பிக் பாஸ் உட்கார்ந்து பேசுறதுல வந்து சார் எனக்கு வந்து இவங்க சாப்பாடு போட முடியாங்க சார், என்ன வந்து மதிக்க முடியாங்க சார் அப்படின்னு இதே பேசுறது ஒரே பழப்பா போச்சுங்க. ஆனா இந்த தண்ணி பழத்தை வந்து என்னதான் வந்து அருவருப்பா இருந்தாலும் பாக்குறதுக்கு இருந்தாலும் சில உண்மைகளே போட்டு உடைக்குதுங்க. அதுவும் முக்கியமா அந்த அன்பு குரூப் அவர் ஏன்டா இந்த சூப்பர் டீலக்ஸ்ல போட்டாங்க, நம்ம உண்மையை பூரா உடைச்சு விட்டுட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த தண்ணி பழம் வந்து வேலையை காட்டிட்டு இருக்கு. இதோட அந்த பார்வதி சூனியக்காரி சொர்ணாக்கா இருக்காங்களே, அவங்க ஒரு பக்கம் வந்து நீ பயங்கரமா கண்டென்ட் கொடுக்குறியா இல்ல தண்ணி பழமான நான் பயங்கரமா கண்டென்ட் கொடுக்குறானா அப்படின்ட்டு போட்டி போட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் வந்து இன்னைக்கு காலையில இருந்தே வந்து தண்ணி பழம் எல்லாத்துலயும் வம்பளுக்கு. போன வார வந்து விஜய் பார்வதிக்கும் தண்ணி பழத்துக்கும் சண்டை. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி ஆஹா என்னதான் வந்து அந்த தண்ணி பழம் சண்டை போட்டாலும் சில பேர் வந்து அவர் கைத்தட்டல் வீக்கெண்ட்ல வருதே அப்படின்ட்டு வந்து அப்பனா கமருதீனை கழட்டி விடு, கானாவனத்தை கழட்டி விடு, இனிமேல் தண்ணி பழம் தான் எங்க அண்ணன் அப்படின்றது தண்ணி பழத்தை வச்சு நேத்தே நல்லா டியூன் பண்ணி விட்டுச்சு. என்ன இந்த குரூப்பை கிளினே நான் உனக்கு சப்போர்ட் பண்றேனே அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா உசிப்பேத்தி விட்டுச்சு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதாவது வந்து எனக்கு சாப்பாடு போட முடியாங்க, என்ன வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன ஏது, இதனால எத்தனை பேரோட முகத்திரை கிளியப்படுது, முக்கியமா அன்புகங்கோட முகத்திரை கிளியப்படுது அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கறதா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி வந்து நம்ம காலையில ப்ரோமோ ஒண்ணு பார்த்திருப்போம், அதோட கண்டினியூட்டி தான் இது. இதுல இருந்து நேத்துல இருந்தே வந்து இவங்க எனக்கு சாப்பாடு தர முடியாங்க. ஒரிஜினலாவே ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல சூப்பர் டீலக்ஸ் வெற்றி பெற்றுட்டு ஒரு வாட்டர் மெலன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களே, அதை வந்து சீப் அதாவது கெமியை வச்சு பயங்கரமா நறுக்க வச்சு அந்த இடத்துல வந்து வாட்டர் மெலன் கொடுக்கல. இன்னும் 2-3 பொருளும் வந்து ஏன்னா கொடுத்ததே கொஞ்சம் தான், அந்த பொருள் வந்து வாட்டர் மெலன் கொடுக்கல. அப்பயே பாருக்கிட்ட வந்து புலம்பு இங்க பாரு அந்த பழத்தை வந்து நறுக்குறாங்க, எனக்கு கொடுக்கவே முடிக்கிறாங்க, என்ன ஒரு ஆளாவே மதிக்க முடிக்கிறாங்க அப்படின்ட்டு நினைச்சுக்கிருந்தேன். ஆனா இது எப்ப பூகம்பமா வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிருந்தேன். நேற்று நைட்டே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பயே வந்து சபரி வந்து இந்த கூட்டரோட சேர்ந்துக்கிட்டு அவனும் வந்து ரொம்ப ஓவரா கேங்கா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வத்தை புட்டு வச்சுக்கிறது. இன்னைக்கு காலையில வந்து அதுக்கேத்தாப்புல சபரி வந்து வாட்டர் மிலான்ட்ட ஒரு ஒம்பு எடுத்துட்டாப்ல. என்ன எடுத்துட்டாப்ல பிளாட்டுக்கு வந்து வாட்டர் மிலான்ட்ட ஏதோ பேசியிருந்தாப்ப வந்து வாட்டர்மெலன் என்ன சொல்லிட்டாரு, உனக்கு என்னப்பா சபரி 80 லட்ச ரூபா காரு 30 லட்ச ரூபா காரு உனக்கு என்ன கோடீஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாப்ல. இது சபரி மறுபடியும் போய் என்ன இப்படி பேசாதீங்க, உங்கள்கிட்ட நான் பல டைம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு பேச பிடிக்காது, வெளியில வந்து மக்கள் என்ன நினைச்சுக்குவாங்க, நான் என்னமோ வசதியா இருந்து வரேன் அப்படின்ட்டு வந்து ஒரு டீப்பா வந்து ஒரு சிம்பத்தி மாதிரி நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா, எவ்வளவு வந்து உழைச்சிருக்கேன் தெரியுமா, நீங்க அசால்ட்ட வந்து 30 லட்ச ரூபா காரு 80 லட்ச ரூபா காருன்னு சொல்லிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சபரி வாட்டர்மெலன் சொல்றாரு. அதுக்கு வாட்டர்மெலன் எப்பா இதெல்லாம் காமெடியா தானப்பா பண்ணேன், அதெல்லாம் என்னப்பா இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொன்னார். உடனே சபரி இதெல்லாம் காமெடி இல்லைனே, இது காமெடி கிடையாது, இது காமெடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்க மேல உள்ள அந்த எண்ணமே வந்து எனக்கு மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சபரி சொல்லுவாப்ல. உடனே வாட்டர்மெலன் வந்து எனக்கு தான் உன் மேல என்ன மாறி போச்சு, நீ அந்த குரூப்பு கிட்டே சேர்ந்துக்கிட்டு நீ வந்து அதுல வந்து ஒளிஞ்சு வாழ்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சபரி ஐயோ உண்மையை உடைச்சிட்டாங்களே, அப்படி இல்ல இனிமேல் அப்படி பேசாது அப்படின்னு போயிட்டு அந்த குரூப் இந்த மாதிரி இந்த அண்ணன் வந்து நான் அந்த குரூப்ல சேர்ந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து கனி எஃப்ஜே ரம்யா இவங்க எல்லாத்தையுமே சொல்றாப்ல. அப்பயே வந்து வாட்டர்மெலன் பிரச்சனை ஆரம்பிப்பாருன்னு பார்த்தேன், அதே மாதிரி வந்து ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கடையில வந்து ரம்யாவுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் வந்து இந்த வீட்டுல யாரு அடிக்கடி சாப்பிட்டு தூங்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. கேட்ட உடனே வாட்டர்மெலனையும் பார்வதியும் சொல்லியிருப்பாங்க. ஆனா வீட்டுல வந்து ரம்யாவோட வாட்டர்மெலனும் பார்வதி ஓரளவு கண்டென்ட் கொடுக்குறாங்க. அவங்க என்ன அக்லியா கொடுத்தாலும் ஓரளவு கொடுக்குறாங்க. ஆனா ரம்யா பாதி நேரம் படுத்து தூங்கிட்டு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, கை வலிக்குது, காய்ச்சல் வருது, மயக்கம் வருது அப்படின்ட்டு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி நம்மளே நம்ம சொல்ல முடியாது. இதை விட வந்து துஷார் என்ன பண்ணா, உள்ளுக்கு கலையரசன் என்ன பண்ணா, அரோரா என்ன பண்ணா, அவங்க எல்லாம் சொல்லல. டைரக்டா இவங்க மேல வன்மத்தை கொட்டினவனே வாட்டர்மெலன் ஏற்கனவே பார்வதி ஏத்தி வச்சிருக்கல கொட்டி தீர்த்து நீ எல்லாம் தரங்கட்டு பேசுனா அந்த சண்டை வந்ததுல அதுல வந்து சபரிய வந்து அண்ணன் எங்க அண்ணன் அப்படின்ட்டு பயங்கரமா வந்து கண்ணத்தை பிடிச்சு கிள்ளி கட்டி பிடிச்சு மடியில படுத்து அது ஒரு மாதிரி வந்து தான் அண்ணங்கிற வலைக்குள்ள வந்து சபரியை விழ வச்சிருச்சு. அதான் போன சீசன் மாதிரி முத்துக்குமரன் சாச்சனா மாதிரி போன வீடியோல கூட சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பண்ண உடனே சபரி கோவம் வந்துருச்சு. என்ன தரத்தை பத்தி பேசுற, நீ என்ன தரத்தை தகுதியை பத்தி பேசுற, அப்படி தரம் தகுதினா என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டு எஃப்ஜே இது கூட சண்டை போடுறாப்ல. கேட்ட உடனே வாட்டர்மெலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உன் தங்கச்சிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ன உடனே சபரி என்ன சொல்லிட்டாப்ல,
இது எங்க அண்ணன் தங்கச்சி பாசம் தான்டா, அப்படி நீ குரூப்பிசம் சொன்னா குரூப்பிசம் சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அது கண்டினியூஸா வந்து அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பயுமே வாட்டர்மெலன் ரெஜிஸ்டர் பண்ணுவார்ல, தனக்கு ஒரு விஷயம் மனசுக்குள்ள போட்டுதுன்னா அதை 100-150 தடவை சொல்லி அழுத்தி அழுத்தி எல்லா கேமராவும் ரெஜிஸ்டர் பண்ணுவார்ல, அது மாதிரி வந்து சார் என்னை வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம்குள்ள போட்டதுக்கு வந்து எனக்கு சாப்பாடு தண்ணி தர முடிக்கிறாங்க, எனக்கு வந்து ஒழுங்கா வந்து கவனிக்க முடிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே குரூப் டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க, என்ன அதை கண்டுக்கவே முடியாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் கோவந்துருச்சு. உனக்கு என்ன அப்படி பண்ணல, அப்படி பண்ணா சபரி ஏறிட்டு வராப்ல, இந்த பக்கம் வந்து ரம்யா ஏறிட்டு வருது, அதுக்கப்புறம் சபரி சண்டை போட்டு ரம்யா அந்த வீடியோ கிளிப்ல பாத்தீங்கன்னா ரம்யா நல்லா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு உனக்கு என்னம்மா எப்படியும் சபரியை உன் வலைக்குள்ள விழுக வச்சு நல்லா விளையாடக்கூட பேரை உன் வலையில விழுக வச்சுட்ட, அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 சண்டை போட்டுக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா உட்காந்துக்கு இருந்தது. இடையில வந்து வாட்டர்மெலனுக்கும் சபரிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில எஃப்ஜே வந்து எதுக்கு கம்ப்ளைண்ட் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறவனே, ஆமாப்பா இங்க வேற யார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, நான் பிக் பாஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து வாட்டர்மெலன் எகிறாரு. ஆக மொத்தம் வந்து வாட்டர்மெலன் ஒரு கண்டென்ட் கொடுத்தாருன்னா அவர் கொடுக்குற கண்டென்ட் மூலம் அதிகமா அசிங்கப்படுறது இந்த அன்பு கேங் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட்டர்மெலன் வந்து உண்மையிலே அந்த கேமுக்கே ஒத்து வர மாட்டாரு, அது நல்லா தெரியும் எல்லாத்துக்கும். ஆனா அது மூலம் வந்து அதிகமா பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.